இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு நம்முடைய ஸ்ரீமத் பாகவத்திலே கிளைக்கதையாக சிவபெருமானும் மோகினியும். நாம் சென்ற தலைப்பிலே பார்த்தோம், மோகினி வடிவம் எடுத்த அந்த திருமாலானவர் அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமாக இருப்பது போல் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி, அவர்களுடைய ஒற்றுமையை உண்டாக்கி, அதிலே அந்த வாளை பிடித்து, அந்த பாம்பினுடைய வாளை பிடித்து, அதன் மூலமாக அந்த மலையை மத்தாக்கி, மந்திர மலையை மத்தாக்கி இழுத்து, அதிலே முன்னாலே வந்ததை, ஒரு விஷமாக வந்ததை, அந்த மகாதேவன் நீலகண்டனாக மாறியதும், அதை பார்வதி கழுத்தை பிடித்ததும் அந்த விஷம் அதே இடத்தில் நின்றதும் நாம் சென்ற சாப்டரிலே பார்த்தோம். அப்பொழுது அவர்களுக்கு சமமாக பிரிக்க வேண்டி, அவரிடம் சண்டை இல்லாமல் நடக்க வேண்டியதற்காக அந்த திருமாலானவர் மோகினி வடிவம் எடுத்து வந்து அந்த தேவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அதையும் செய்து வைத்தார் என்பதும் நாம் பார்த்தோம். இதை பற்றி அறிந்த பார்வதியானவள் அந்த தன்னுடைய கணவரான அந்த சிவபெருமானிடம் அவளுக்கும் அந்த விருப்பம் ஏற்பட்டது. தானும் அந்த மோகினியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. எனவே இருவரும் திருமாலுடைய அந்த வைகுண்டத்திற்கு வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் வெளியே வந்த அந்த திருமாலானவர் மோகினி முடிவு கொண்டு அவர்கள் காட்டுவதாக கூறினார். சற்று நேரத்திலெல்லாம் பார்த்தால் அங்கே இருக்கிற அந்த வனத்திலே ஒரு இளம்பெண் நடனமாடி கொண்டு வருவதை இருவரும் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே தன்னுடைய நிலை மறந்து அந்த சிவபெருமானுக்கு ஒரு காமம் தலை தூக்குகிறது. அவர் அருகிலே பார்வதி இருப்பதை கூட கவனியாமல் ஓடுகிறார். அந்த பெண் பின்னாலே ஓடுகிறார். அந்த பெண் அவளும் கையில் சிக்காமல் துள்ளி துள்ளி ஓடுகிறாள். அவள் பின்னாலேயே சென்று அவளிடத்திலே அந்த அரவணைப்பை பிடித்து அந்த தனக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியதுக்கு பின்னாலே, இது தெரிந்ததுக்கு பின்னாலே, அப்பொழுதுதான் சுய நினைவு வருகிறது சிவபெருமானுக்கு. அதாவது வந்திருப்பது அந்த மோகினி அல்ல, மோகினி வடிவம் கொண்ட திருமால் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகிறது. ஏற்பட்டதுக்கு பின்னாலே தன்னுடைய எண்ணத்திற்காக நாணி அங்கே பார்வதி தேவி இருப்பதும் அறியாமல் இப்படி செய்துவிட்டோமே என்று அந்த நேரத்திலே அவர்கள் சிவபெருமான் விடைபெற்று அதிலிருந்து பார்வதி தேவியோட தன்னை சேர்ந்தவுடன் தன் இருப்பிடம் சேர்கிறார். இவ்வாறு பகவான் ஆமை அவதாரம் எடுத்ததையும், அந்த பார்க்கல் கடத்த கதையும், மோகினி அவதார கதையும் சுகபிரம்ம ரிஷி அந்த பரீட்சித் ராஜனுக்கு கூறினார். இந்த கதையை அடிக்கடி சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் அவர் செய்யும் முயற்சிகள் தோல்வியுறாது வெற்றி தரும். இந்த அளவிலே இந்த சிவபெருமான மோகினி கதையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை தினம் நம்முடைய கதையாக வருவது வாமன அவதாரம். இது 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம், முக்கியமான அவதாரம். இதை நாளை காண்போமா? நன்றி, வணக்கம்.